இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 1:11. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே நகோமி தன்னோட 2 பையங்கள் இறந்ததுக்கப்புறம் 2 மருமகளுக்குமே மறுவாழ்வு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றா. இப்போ இந்த மாதிரி மாமியார்களை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. ரூத்து போல் மருமகள் வரணும்னு நினைக்கிறோம். நகோமி போல் எத்தனை மாமியார்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. நிறைய மாமியார்கள் பையன் உயிரோடு இருக்கிறப்பவேவும் மருமகளை சேர்ந்து வாழ விடாமல் அவங்க வாழ்க்கையவே கெடுத்து போட்டுறாங்க. மாமியார்கள் இன்னும் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க இந்த உலகத்தில். அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வச்சு பார்க்குறது தான் அழகே. இப்படி நினைக்கிறவங்க தான் நல்ல பெற்றோர்களாகவே இருக்க முடியும். கடவுள் ரூத்தோட குணத்தை மட்டும் பார்க்கல, நகோமியோட குணத்தையும் பார்த்து தான் 2 பேருமே ஆசீர்வதிச்சார். மாமியாரை கேட்டால் ரூத் மாதிரி மருமகள் இருந்தால் நான் நகோமி மாதிரி இருப்பேன்னு சொல்கிறாங்க. மருமகளை கேட்டால் நகோமி மாதிரி மாமியார் இருந்தால் நான் ரூத்து போல் இருப்பேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் கஷ்டப்படுறது ஆண்கள் தான்றதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். எந்த ஒரு குடும்பத்துலேயும் மாமியார் மருமகளுக்குள்ள நட்பு அப்படின்ற ஒரு பாண்டிங் ஒன்று இருந்தாலேயும் கண்டிப்பாக பிரச்சனையை தவிர்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். ஆமீன்.